ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிடிஏ கொஷின் 12th மேக்ஸ் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் மொபைல் ஆப். ஓகே, நம்ம டாபிக் உள்ளே போகலாம். 12th மேக்ஸ் 2 மார்க்ஸ் பிடிஏ கொஷின்ஸ். ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஆர்த்தோகோனல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்த்தோகோனல்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் போட்டுக்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டு கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாம். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஏ டிரான்ஸ்போஸ் போட போகிறோம். அப்படியே இதை வந்து தலைகீழாக எழுதணும். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா இருக்கா? இது எப்படி எழுதணும்னா இப்படி இருக்கிறத இப்படி எழுதுவோம். காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு. அடுத்தது சைன் தீட்டா காஸ் தீட்டா. இந்த ரோவை எடுத்து காலமாக எழுதுவோம். சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ என்னது? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஏ டிரான்ஸ்போஸ் என்னது? காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸும் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸு காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஓகேவா? நம்மக்கிட்ட ட்ரிக்னோமெட்ரி ஃபார்மில் ஒன்று இருக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதை இங்கே வந்து அப்ளை பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்க இடத்துல என்ன போடலாம்? 1ன்னு போடலாம். அதே மாதிரி இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. அந்த இடத்துல என்ன போடலாம்? 1ன்னு போடலாம். இங்கே பாருங்கள், ப்ளஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது, மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது, காஸ் தீட்டா சைன் தீட்டா இருக்குது, மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், இங்கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த இடத்துமும் இங்கேயும் 0 வரும். ஆன்சர் என்ன வரும்? 1 0 0 1. இது எப்படி இருக்குது? I2 மாதிரி இருக்குது. அதாவது 2 × 2 மேட்ரிக்ஸு ஐடென்டி மாதிரி இருக்குது. அதாவது ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம என்ன வந்திருக்கு? I2ன்னு வந்திருக்கு. இதே தான் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ பண்ணாலும் நமக்கு என்ன தான் வரும்? இதே I2 தான் வரும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் நமக்கு I2 தான் வருது, ஏ டிரான்ஸ்போஸ் ஏ பண்ணாலும் I2 தான் வருது. ஸோ இப்படி வரதுனால இந்த ஏன்னு ஒன்று எடுத்தோம் தெரியுமா? காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, அது வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க? ப்ரூவ் தட் இது வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அவங்க கொடுத்தது வந்து, அதாவது ஏன்னு ஒன்று எடுத்தோம்ல, அது வந்து ஆர்த்தோகோனல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் 2 மார்க்ஸ் தான். ஸோ இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் இந்த ஃபார்மில் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அது இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.